கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தினம் தினம் ஆச்சரியமான காரியங்களை நமக்காக வைத்திருக்கிறார். அவரை நம்பினவர்களுக்கு அவர் உண்டு பண்ணின நன்மைகள் அநேகமாக இருக்கிறது. அது ரொம்ப பாருங்கள், ஒவ்வொரு நாளும் புதுசு ஆண்டவர் ஒரு சர்ப்ரைஸை கொடுக்குறாரு. எப்படி நமக்கெல்லாம் ஒரு பர்த்டேக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் வருது இல்லையா? ஆனால் கிறிஸ்துவை நம்புகிறவர்களுக்கு அனுதினமும் ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் அதை அனுபவிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கான தியான பகுதியை நம்ம எடுத்துக்கலாம். நீதிமொழிகள் 2வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி. பிரியமானவர்களே, இன்றைக்கி கூட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உன் செவியை ஞானத்திற்கு சாய்க்க வேண்டும். ஞானத்துக்கு சாய்க்க வேண்டும். அதுக்கப்புறம் இல்லாமல் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு கட்டளைகளை என்ன பண்ணணுமா? பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும். தேவனுடைய கட்டளைகளை பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு காரியத்தை நான் உங்ககிட்ட சொல்லட்டா? ராஜாக்கள் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது ராஜாக்கள் இருக்கு இல்லையா? பைபிளில் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 1 நாளாகவும் 2 நாளாகவும் அப்படிலாம் இருக்கு இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் ஆட்சி செஞ்ச பொழுது சாலமோனுக்கு அப்புறம் நிறைய குளறுபடிகள் நடந்தது. சில ராஜாக்கள் கர்த்தருக்கு செம்மையானதை செய்தார்கள், சில ராஜாக்கள் பொல்லாப்புகளை செய்தார்கள். அந்நிய தேவங்களுக்கு பலிபீடங்களை கட்டி அவங்க தேவனுக்கு துரோகம் செஞ்சாங்க. தீர்க்கதரிசிகளை அவமானப்படுத்தி சித்திரவதை பண்ணாங்க. அவங்க சொல்கிற கடிந்து கொள்ளுதலுக்கு போன அதிகாரத்தில் பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது. ஆனால் அப்படி போயிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் தேவன் மோசேக்கு கொடுத்த அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், மோசேக்கு கொடுத்த அந்த கட்டளைகள்லாம் அவர் எழுதுறாரு இல்லையா? ஆதியாகமத்திலிருந்து உபாகம் வரைக்கும் அவர் தான் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. யோசுவாவும் எழுதியிருக்காரு அதில் சிலது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் ஒரு தோல் சுருள்களாக அது இருந்தது, நியாயப்பிரமாண புஸ்தகம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அது அந்த ராஜாக்கள் மறந்துட்டாங்க. ஏன்னா சில ராஜாக்கள் தேவனுக்கு செம்மையானதை செஞ்சாங்க, சில ராஜாக்கள் மோசமாக நடந்துக்கிட்டாங்க. இப்படி இவங்க மாறி செஞ்சுட்டு இருக்கும்போது கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை மறந்துட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, யோசியா அப்படிங்கிற ஒரு ராஜா வராரு. அப்படி வரும்பொழுது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் தேவாலயத்தை என்ன பண்ணணும்? புதுப்பிக்கணும், ரெனோவேட் பண்ணணும், நல்லா சிறப்பாக பண்ணணும். ஏன்னா நிறைய ராஜாக்கள் அந்நிய ராஜாக்கள் சேதப்படுத்திட்டு போயிட்டாங்க. அப்படி இருந்த அந்த சூழ்நிலையில் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இது எப்படியாவது ஆலயத்தை கொஞ்சம் ரெனோவேட் பண்ணணும், நல்லா சிறப்பாக பண்ணணும் அப்படின்னு அவர் டொனேஷன்லாம் மக்கள்கிட்ட வாங்குறாரு பாருங்க. மக்கள் உற்சாகமாக காணிக்கைகள்லாம் கொடுத்து அவங்க செயல்பட ஆரம்பித்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது 2 நாளாகவும் 34வது அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்குறோம் நம்ம, கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆசாரியனாகிய இல்க்கியா கண்டெடுத்தான். ரொம்ப நாள் காலம் இருந்த அந்த ஒரு நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆசாரியன் கண்டுபிடிக்கிறார், இல்க்கியா அப்படிங்கிறவர். இவர் கண்டுபிடிச்ச உடனே அதை ராஜா கிட்ட சொல்கிறாரு. அப்புறம் ஒரு தீர்க்கதரிசிக்கிட்ட போகிறாங்க பாருங்க, உல்தால் அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசிக்கிட்ட போகிறாங்க, ஒரு பெண் தீர்க்கதரிசிக்கிட்ட. இப்படிலாம் போயிட்டு ராஜா படிக்கிறாரு. படித்த உடனே இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை இப்படி மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வஸ்திரங்களை கிழிச்சு என்ன பண்ணுறாராம்? அழுது ஐயோ, இதை போய் எங்களுடைய பிதாக்கள்லாம் ஃபாலோ பண்ண விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பஸ்காலாம் ஆசரிக்கப்பட்டது. அதெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டுப்போம் அந்த 4ஆம் புஸ்தகத்தில். சில ராஜாக்கள் நல்லது செஞ்சாங்க, கர்த்தருக்கு செம்மையானது செஞ்சாங்க, சில ராஜாக்கள் பாகால்களுக்கு பலியிட்டார்கள். இப்படி இருக்கும் பொழுது அந்நிய ராஜாக்கள் சூறையாடிட்டு போகிறாங்க தேவாலயத்தை. இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை குறித்த அந்த ஒரு அதை பத்திரப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு அறிவு அவங்களுக்கு இல்லாமல் போச்சு. அதுக்கு டைம் இல்லை, இதையெல்லாம் பாதுகாக்கணுமா, உயிரை காப்பாற்றிக்கிட்டா போதுமே அப்படிங்கிற மாதிரி இருந்த சூழ்நிலைகளை எப்படி இவங்க போய் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை காப்பாற்ற போகிறாங்க? அப்போது இந்த வேத புஸ்தகத்தை, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தேவனே பாதுகாத்துட்டு வந்தார் அந்த காலகட்டத்தில். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் வேத பாரகர் பாதுகாத்துட்டு அதுக்கப்புறம் நியூ டெஸ்ட்மெண்ட் வருது. நியூ டெஸ்ட்மெண்ட்டு எல்லாம் வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் பைபிள் இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த டெட் சீ ஸ்க்ரோல்ஸ் அதெல்லாம் கண்டெடுக்கப்பட்டு எடுத்து மண் பாண்டத்துக்குள்ளே போட்டு வச்சுருந்தாங்களா அந்த சுருள்களை எல்லாம், அந்த ஸ்க்ரோல்ஸ் எல்லாம், நியூ டெஸ்ட்மெண்ட் எல்லாம். மக்கள் அந்த நியூ டெஸ்ட்மெண்ட்டை படிக்க ஆரம்பித்தாங்க. இப்படி தேவனே பாதுகாத்துக்கிட்டு வராரு பாருங்க. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், இந்த பொக்கிஷங்களை மண்பாண்டங்களிலே நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி. அந்த மண்பாண்டங்களில் இருக்கட்டும், அது ஓகே, நம்மளுக்கு கிடச்சிருச்சு. பிரியமானவர்களே, இன்றைக்கி இந்த வார்த்தைகள்
தேவனுடைய வார்த்தைகள், ஞானத்தை கொடுக்குற இந்த வார்த்தைகள், ஞானமாக இருக்கிற தேவனுடைய வார்த்தைகள் இன்றைக்கு இங்கே பாருங்கள், நம்ம பைபிளில் இருக்குது, மொபைல் ஃபோனில் இருக்கட்டும். ஆனால் உங்கள் இருதயத்தில் இருக்குதா? அதை நீங்கள் பத்திரப்படுத்துகிறீங்களா? அந்த காலத்துலேருந்து பாருங்கள், தேவனை பாதுகாத்துட்டு வராரு. ஒவ்வொரு காலகட்டத்திலும், விசேஷமாக ராஜாக்கள் காலகட்டத்தில் அவங்க நியாயப்பிரமாண புஸ்தகத்தை மறந்துட்டாங்க. ஆனால் தேவனே பாதுகாத்துக்கிட்டு இருந்தார் பாருங்க. அப்புறம் அந்த ஆசாரியன் போய் எடுக்கிறான், இல்கியா அவர் போய் எடுக்கிறார். அதுக்கு முன்னாடி யார் போய் அதெல்லாம் பாதுகாத்துக்கிட்டு இருந்தார்? தேவன் தான் பாதுகாத்துக்கிட்டு இருந்தார். பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த வேத வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொக்கிஷங்களை, மண்பாண்டங்களை நாம் பெற்றிருக்கிறோம். அதாவது நம்மளுடைய இந்த சரீரத்துக்கு நம்ம பெற்றிருக்கிறோம். அந்த வல்லமை, அந்த மகத்துவம், அதெல்லாம் இந்த வசனம்தான். வசனத்துக்குள்ளே வல்லமை இருக்கிறது, மகத்துவம் இருக்கிறது. இதெல்லாம் நம்மளுடைய மண்பாண்டமாகிய நம்மளுடைய சரீரத்துக்குள்ளே அது செயல்படும் பாருங்கள். நம்ம அதை சுமந்துக்கிட்டு இருக்கோம். தேவனுடைய வார்த்தையை நம்ம சுமந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை நீங்கள் பத்திரப்படுத்தி நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே தேவனுடைய கிருபையும் அனுக்கிரகமும் உங்களுடைய வாழ்வில் துரத்திட்டே வரும். ஏன்னா அவருடைய வார்த்தை உங்ககிட்ட இருக்குது. வேதத்தில் பார்க்குறோம், யோசுவா, எஸ்ரா, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தேவனுடைய வார்த்தையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததை நம்ம பார்க்குறோம். புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம், பவுல் ரோமரில் நிறைய பழைய ஏற்பாட்டு வசனங்களை குறிப்பிட்டு சொல்கிறார், இதெல்லாம் இயேசு குறித்து தான் சொல்லுதுன்னு. அப்போது இந்த வார்த்தைகள்லாம் நம்ம வாசிக்க அதை பத்திரப்படுத்தி நம்ம வைக்கிறோம். அதை நம்மளுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதை நம்ம பத்திரப்படுத்தி வைக்கிறோம். எவ்வளவு வல்லமையான மகத்துவமான வசனங்களை மண்பாண்டங்களிலே நாம் பெற்றிருக்கிறோம். இந்த பொக்கிஷத்தை நம்ம மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நிச்சயமாகவே நீங்கள் இனி பத்திரப்படுத்தி இந்த வார்த்தையை நீங்கள் காத்துக்கொள்வீங்க நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பானவரே, இந்த நாளிலும் கூட நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை நாம் தியானித்திருக்கிறோம். இந்த வசனத்திலே, என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை கற்றுக்கொண்டு என் வழிகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து என்கிற வார்த்தையை நாம் இன்றைக்கு தியானித்தோம். அன்பானவர்களே, இந்த இடத்திலே சொல்லப்படுகிற ஞானம் என்பது வார்த்தையை குறிக்கிறது. புத்திமதி என்பது தேவனுடைய வார்த்தை குறிக்கிறது. அன்பானவர்களே, ஆண்டவர் அண்ட சராசரங்களை தம்முடைய விசுவாச வார்த்தையினாலே உண்டாக்கி இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட விசுவாச வார்த்தையினால தான் வியாதியஸ்தலை சுஸ்தமாக்கினார், பிசாசுகளை விரட்டினார், பொல்லாத சபிக்கப்பட்ட சத்துருவின் கிரிகளை விரட்டி அடித்தார். அந்த வார்த்தைகள் அப்போ நம்முடைய கையிலே கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்க வேண்டும். யோசுவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, இரவும் பகலும் இதை நீ தியானித்து கொண்டிருந்தால் நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நீதிமான் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களை, கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் வார்த்தையாய் இருக்கிறீர். ஆண்டவரே, பரலோக தகப்பனே, ஆண்டவரே, நீர் வார்த்தையினாலும் கிருபையினாலும் நிறைந்திருந்தீர் என்று யோவான் 1ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, வசனத்தை படிக்க, வசனத்தை தியானிக்க, வசனத்தை அறிக்கை பண்ண ஞானமாகிய வார்த்தை ஆண்டவரே, புத்திமதியாகிய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆண்டவரே, உமது வார்த்தைகளை எங்கள் இருதயத்திலே பதிய வைக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீங்க சொல்லியிருக்கிறீங்க, என் மகனே, உன் இருதயமாகிய பலகையில் வார்த்தைகளை எழுதிக்கொள் என்று சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, புதிய உடன்படிக்கையில் அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கள் மனதிலும் எங்கள் இருதயத்திலும் உமது வார்த்தைகள் வைக்கப்பட்டு எழுதப்படுவதற்காக ஸ்தோத்திரம். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் சாட்சியாய் இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி சாய்த்து எங்கள் இருதயத்தை அமைய பண்ணி ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை ஆண்டவரை தியானித்து அறிக்கை பண்ணி இருதயத்திலே பதிய வைத்து இந்த வார்த்தைகளாகிய ஆண்டவரே, பிதாவாகிய வார்த்தை, குமாரனாகிய வார்த்தை, பரிசுத்தாவியாகிய வார்த்தை ஆண்டவரே, எங்களை வழிநடத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இதை கேட்கிற அனைவரும் உம்முடைய வார்த்தைகளுக்கு தங்களை அர்ப்பணிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. துதி கனமகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.